Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. நம்ம வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. அதை பற்றி நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்துச்சு. வி ஆர் ஹைரிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல. இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோட லிங்க்கும் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் வீடியோ 1 அண்ட் வீடியோ 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதுதான் பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் டிஸ்கார்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. என்ன நீங்கள் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நான் சொல்கிற விஷயத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சண்டே மோஸ்ட் நம்ம வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகல, பிகாஸ் என்னோட ஒர்க் ஸ்கெட்யூலும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் பேசிக்காக சில பேர் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நோட்டபுளாக உள்ள கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எத்தனை டேஸ் இது நடக்கும், 2 நாள் தான் 3 நாள் தான் டைம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா, இந்த சர்வரில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லாங் டேர்ம் லைக் ஃபார் அவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்ல வரதெல்லாம் புரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படி கேட்டிருந்தாங்க, அண்ணா எனக்கு தெரியும் எதுவுமே தெரியாது, எனக்கு கற்று தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலி இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம சேனல்லேயே நம்ம கிட்டத்தட்ட வந்து 900 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நிறைய டியூட்டோரியல்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலோட வீடியோஸை பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸை பார்த்தாலே நிறைய ஸ்கில்ஸ் வந்திருக்கும். ஒன்றுமே தெரியாது நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரினா அது எஃபர்ட் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கற்றுக்கவே மாட்டேன். தனியாக எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாக்டாக நீங்கள் எனக்கு எடுத்து தந்தீங்கன்னா நான் படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மற்ற மாதிரி ஈகர் டு ஒர்க், ஐ மீன் லைக் ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்களா, அவங்களாம் ஹைலி அப்ரிஷியேட்டட் அண்ட் வெல்கம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சரி, இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கார்டுக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரலாம். அந்த வெல்கம் மெசேஜில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்கிப் பண்ண டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வருவீங்க. இதில் நிறைய இடம் வந்து பிரைவேட்டாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது தெரியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் டிஸ்கார்ட் சர்வருக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இதில் நிறைய கேட்டகரிஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே ஹிடனில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சர்வரில் கிட்டத்தட்ட இப்போ வந்து எவ்வளோ இருக்காங்க, 110 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து பேசிக்காக நான் என்ன பண்ணணுங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் ஒரு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனலுக்கு போகும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இங்கே நிறைய பேர் நிறைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அதில் தெளிவாக நான் சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். சில பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹாய் திஸ் இஸ் திலீப் ஃப்ரம் வேலூர், BA கிராஜுவேட், கரண்ட்லி VIP. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னவா இல்லை அப்படின்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இல்லை. நம்ம தெளிவாக அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும், என்னோட ஒர்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒர்க்கு அதை நீங்கள் பண்ணி தரீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது அண்ட் திங்க் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தில் நான் தெளிவாக என்ன கொடுத்துருக்கேன், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு கொடுத்து ஒரு லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஒரே லைனில் தான் டைப்பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, மென்ஷன் த ரோல் யூஆர் வில்லிங் டு டேக். என்ன நீங்கள் வந்து எந்த ரோல் இது பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களோட ஒர்க் கமிட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒர்க் கமிட்மெண்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களால் ஒரு வீக்குக்கு எவ்வளோ மணி நேரம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும்போது லைக் உங்களோட ஹவர்லி ரேட்டோ இந்த மாதிரி நான் கேட்கல. பட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மோஸ்ட்டாக சொல்கிறது லைக் நான் வந்து வீட்டில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேலை இல்லை வேலை இருக்குது, ஸோ நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கடைசியில் என்னன்னா, இந்த யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த யுவர் எக்ஸ்பீரியன்ஸை சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா இல்லை நன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் எழுதிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கடைசியில் வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் லிங்க்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நான் இதை எடிட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் லிங்க்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட 6 கம்ப்ளீட் ஓகே ஒரு ஃபார்மோட லிங்க் அதில் இருக்கும். நான் இந்த இதை முடிச்சதுக்கப்புறம் நான் அதில் ஒரு ஃபார்ம் லிங்க் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் லிங்க் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்ம் ஆக்சுவலாக கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்மை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கிவன் பிலோ
ஓகே ஃபைன். சரி, இந்த ஃபார்ம் வந்து நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போவுமே கிளியராக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும், சர்வரை எப்போவுமே மியூட் பண்ணி வச்சிடாதீங்க. எதனால நான் அப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லும்போது மெசேஜஸ் இங்கேருந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் சேனலில் போய் ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த உங்களுக்கு அந்த எடிட் சேனல் ஆப்ஷன் இருக்காது. ரைட் கிளிக் பண்ணி மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மியூட் சேனல் ஒன்று இருக்குது. இதில் அன்டில் ஐ டர்ன் பேக் ஆன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் டிஸ்கார்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ இல்லை டிஸ்கார்டை மொத்தமாக இப்போ இங்கே இருக்கல இதை ரைட் கிளிக் பண்ணி மியூட்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த சர்வரை மியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, கம்ப்ளீட்டாக சர்வரை மியூட் பண்ணிடுறாங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் நீங்கள் மியூட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான டைமில் மெசேஜஸ் வரவே செய்யாது. ஒரு ஒர்க்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மேனுவலாக வந்து செக் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் வந்து டிஸ்கார்டுக்கு புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆல்ரெடி 100 பேர் இருக்காங்கிறது நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மேலே போயிட்டு இதில் பிரைவசி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பிரைவசி செட்டிங்ஸை போயிட்டு இதில் அலோ டைரக்ட் மெசேஜ் ஃப்ரம் சர்வர் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்வரில் இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது. புரியுதா? உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பணும்னா அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கார்டுக்கு புதுசு ஸ்பேமாக நிறைய மெசேஜஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் இந்த மெசேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி டிசேபிள் பண்ணிங்கன்னா சர்வர்லேருந்து யாராலையும் உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது அன்லஸ் அவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கணும், அண்ட் அந்த பர்சன் நீங்களும் அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. லைக் டிபிக்கலி நார்மல் இதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லைக் சர்வரில் இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பட் லைக் இதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நான் பேசிக்காக என்ன கேட்டிருக்கேன்னா, உங்களோட இமெயில் ஐடி அது ஆல்ரெடி கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நேமு, டிஸ்கார்டோட யூசர் நேமு, உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் பொய்யான ஏஜ் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு உங்களோட ஏஜ் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஏஜ் கொடுத்துக்கோங்க. பட் எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா எந்த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களோட ஏஜ் 25 வச்சுக்கோங்க. நீங்கள் 25 நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னு அவசியம். எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 23 அரௌண்ட் அந்த ஏஜை நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்கும், எந்த ஏஜ் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஏஜ் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லைன்னா கிளியராக கொடுத்துக்கோங்க. லைக் இட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல்ங்கிறத சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த 12th படித்தேன், 13th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதாமல் எக்ஸாக்டாக நீங்கள் குவாலிஃபிகேஷன் நான் காலேஜ் முடிச்சிட்டேன் அப்படின்னா காலேஜ் முடித்தேன், இந்த பர்டிகுலர் பிரான்ச் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இருக்குது. ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களால் எவ்வளோ கொடுக்கும் அது பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து சாம்பிள் லிங்க்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட லிங்க் அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்களோட ஒர்க் சாம்பிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இல்லைனா மேபி வந்து உங்களோட வெப்சைட் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லிங்க்டினோ ஏதாவது ஒரு ப்ரொஃபைலோ இல்லாட்டி ஃபைவர்லையோ ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைலோ ஏதாவது ஒரு விஷயம் லிங்க்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போடுங்க. எதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் நாங்கள் அதை க்ளீனாக வச்சிருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். அதனால் நாங்கள் லிங்க்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சரி, இதை தாண்டி ஒர்க் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெண்டு வீடியோஸ்லையும் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களை பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம லைக் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன். இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த சர்வரில் வந்து 2 பேர், இந்த சிஇஓன்னு ஒருத்தர் இருக்காரு, அட்மின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. 2 பேரும் ஒரு மெசேஜ் கூட இங்கே பண்ணவே இல்லை, எக்ஸப்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை தவிர வேறு எந்த இடத்துல அவங்க மெசேஜ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இது ஆக்டிவாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தெரியும், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோடக்ஷன் தெரியும், இந்த டெக்ஸ்ட் சேனல், இந்த வாய்ஸ் சேனல் தெரியும். இந்த லாகுங்கிற இதுலேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்க எதுவுமே உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த சர்வர் செட்டிங்ஸ், ஓகே சர்வர் செட்டிங்ஸ், ரோல்ஸ், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் ஓகே இந்த ரோல் வியூவர்ஸ் சர்வர் மெம்பர் இது ஒரு ஆப்ஷன் இருக்குமே. ஓகே, நீங்கள் சர்வருக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ தான் தெரியும். அந்த கீழே இருக்க எதுவுமே தெரியாது. ஏன்னா அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரைவேட்டாக பண்ணி வச்சிருக்கோம். அதில் நாங்கள் அனுப்பியிருக்க மெசேஜஸ், அதில் நாங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கு என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கோம், எந்த விஷயமும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறதுன்னா தெரிய போகிறது கிடையாது. அது ப்ரைவசி ரீசன்ஸ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்கோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா எடிட்டிங் ரிலேட்டடாக உள்ளதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ஆக்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி என்னெல்லாம் அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யாரெல்லாம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ, இப்போ உங்களுக்கு நீங்கள் நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தேன்ல, பேக் டு ரோல் செட்டிங்ஸ், இது தேவையில்லை. நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது உங்களோட டிஸ்கார்ட் ஐடி எங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஐடி கிடச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு ரோல் கொடுத்துரும். தனியாக ஒரு ரோல் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, தனியாக அவங்களோட நேம் வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்மை இவங்கலாம் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட நேம் சிஓன்னு தனியாக மேலே தெரியுது பார்த்தீங்களா, சிஓன்னு தெரியுது. ஸோ டெக்னிக்கலாக அது ஒரு ரோல் தான், அது சீஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் த
பாயிண்ட் என்னன்னா உங்களோட நேம் தனியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணவங்க கிட்ட இருந்து தான் ப்ரிஃபர் பண்ணோம். நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை சொல்கிறத யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் என்ன பண்ணணும் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, நான் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணவே இல்லை, ஆனால் எனக்கு ஒர்க் வரணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மிங்கிறத நான் சொல்கிறேன். எதனால நாங்கள் எப்போவுமே அதான் சொல்கிறோம்ல, அந்த ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களோட ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, கமிங் பேக் டு த பாயிண்ட். இங்கே இடத்துக்கு போகும். இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃபில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து தேவையில்லாமலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இங்கே இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. கேர்ள் ஐ எம் ஜீவன், ஐ எம் அ பாய், இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் ஆக்சுவலி டெலிட்டிங் திஸ் ஒன். இந்த பர்டிகுலர் விஷயத்தை அந்த நபர் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒழுங்காக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் தெளிவாக கிளியராக அதில் வந்து சப்மிட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இது பண்ணுறதுனாலலாம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதில்ல. லைக் ஐ மீன் ப்ரொஃபஷனல் இடத்துல ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் வந்து லைக் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்ப்போம். அதில் எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தோணும் தெரியுமா, அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் பிக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், புரிகிறது அல்லவா? ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி எடிட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கரெக்ஷன்ஸை திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேரோட மெசேஜ் என்ன, ஒருவாட்டி கொடுத்தாச்சு, ஓகே எனக்கு வந்து ஜாப் இமெயில் ஐ மீன் அதனால் இந்த ஜாப் லெட்டர் 2 நாள் கழிச்சு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படி கிடையவே செய்யுது. இது ஒரு காம்படிட்டிவான ஸ்பேஸ், புரிகிறதா? நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா அதே இடத்துல வீடியோ எடிட் பண்ணுறது கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. 100 பேர் கிட்டத்தட்ட பாதி பேர் வீடியோ எடிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பெட்டராக இருக்கணும்னு நீங்கள் இந்த இடத்துல இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ். ஒன்று இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது, ஒன்று இந்த இடத்துல உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணுறது. இந்த 2 இடத்துல நீங்கள் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணல, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி ஒர்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது ஜென்ரலாக இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பண்ண போகிற எல்லா ஒர்க்லையும் இந்த மாதிரி சில கீ இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, ஃபைன். சரி, வேறு என்ன விஷயங்கள் நான் வந்து மிஸ் பண்ணினேன் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து லைக் எந்த மாதிரி ஒர்க் அப்ரோச் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்போம். சப்போஸ் நாங்கள் ஹையர் பண்ண அவங்களுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரோல் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட சர்வரில் யாரெல்லாம் ஹையர் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்டருக்கு ஹையர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அது இட்ஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும், நம்ம சர்வரில் 100 பேர் இருக்காங்க, இதில் யாருக்கெல்லாம் வேலை இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு லாகு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், நீங்கள் அந்த ஒர்க்கை எங்களுக்கு பண்ணி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க்கோட குவாலிட்டியிலேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை நோட் பண்ணுவோம். லைக் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கலாமா வேணாமா, அண்ட் எந்த மாதிரி விஷயத்தை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் பண்ண தப்பு என்ன அதை உங்களால் கரெக்ட் பண்ண முடியுமா. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கு கொடுப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நைட் லைக் ரொம்ப லேட்டாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும், ப்ரோ நீங்கள் வந்து 2 ஹவர்ஸில் கொடுக்க வேண்டிய ஒர்க் வந்து நீங்கள் 4 ஹவர்ஸில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து லைக் அவங்களுக்கு ரீசன்ஸ் இருக்கும். ஒருவேளை ப்ரோ அது எனக்கு தெரியாதனால நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வரேன், ஸோ என்னால் இந்த டைமில் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைம் கேப்பில் நீங்கள் எனக்கு ஒர்க் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி தந்துடுறேன். அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு பர்டிகுலர் பர்சன் யூனிக்கான ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு இப்போ பார்த்தீங்களா சர்வரில் 100 பேர் இருக்காங்க, 100 ரேண்டம் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றுமே ஒரு பர்சன்ஸ் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அவங்கள அந்த கோல் அண்ட் விஷயத்தை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அண்ட் ஒரு கம்யூனிட்டி எப்படி வந்து க்ரோ ஆகிறது அப்படிங்கிறத ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி இருக்குங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். சரி, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நிறைய பேர் சொல்கிறல அந்த வீடியோ கிட்டத்தட்ட 3000 பேர் எதுவும் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு கிளியராக தெரியல. பட் மோர் தென் 2000 பீப்புள் வந்து பார்த்துட்டாங்க. பார்க்குற எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணவே இல்லை. அது அவங்களோட ப்ரெஃபரன்ஸ், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி டிஸ்கார்டில் கேட்டிங்கன்னா டிஸ்கார்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்கன்னா அது அந்த வீடியோக்கு கீழே அப்படியே கேள்வி கேளுங்க, அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have a nice day and all the best. Bye.